சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு ஒரு இன்பம், பேரின்பம், இப்படியான சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த வக்ர சனி பயிற்சி நமக்கு கொடுக்க போகிறது. அதனால இந்த வக்ர சனி பயிற்சியை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பெருசாக தான் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் விளக்கத்தோடு சொல்கிறது, கேட்குறவங்க மனநிலையில் எது தேவையோ அது கேட்டுக்கலாம். ஆனால் விளக்கத்தோடு சொல்லும்போது நிறைய புரிதல் வரும், அந்த புரிதலுடைய ஆழம் தெரியும். அதனால தான் கொஞ்சம் வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கமாக சொல்லிடுவோம். தேவையானதை எடுத்துக்கிட்டோம், தேவையில்லாத விட்டுட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். அப்ப கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதா, அவ்வளவு பலன் கொடுக்குமா, இவ்வளவு மாற்றம் கொடுக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி 100 நாட்களிலிருந்து 150 நாட்களுக்குள்ளார உங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட போகுது. சனி பயிற்சி நான் ரொம்ப எதிர்பார்த்தோம், கஷ்டங்களை தான் கொடுக்குது அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே ஒரு வித்தியாசமானது. இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஞானம் வேணும். ஆன்மீகத்தில் நம்ம கடலின் ஆழத்தை பார்க்கணும், அப்போதான் இந்த ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியும். சனியை ரொம்ப எதிர்பார்த்தீங்க, அது எதிர்பார்த்தது மாதிரி இல்லையே அப்படின்னா எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, எதுவுமே தானாக நடந்துடாது. இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போதான் குரு பயிற்சி போச்சு, அடுத்தது வக்ர சனி பயிற்சியா அப்படின்னா காலங்கள் உருண்டோடிக்கிட்டு தானே இருக்கும். நம்ம முன்னேறினாலும் முன்னேறாட்டியும், நமக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும், நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் அனுபவிக்கலனாலும், வாய்ப்புகளை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைனாலும் காலங்கள் உருண்டோடிக்கிட்டு தான் இருக்கும். கிரக பயிற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு தேவையான இடத்துல நம்முடைய வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு அதன் மூலயமா கரையேறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி மலையேறது இன்னும் நம்முடைய திறமை. மலையேறது அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய புகழை நம்ம அடையக்கூடிய விஷயம்தான். அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு ராசியிலுமே நீண்ட காலம் பயணிக்கக்கூடியது சனி 2.5 ஆண்டுகள் பயணிக்கும். மிக பொறுமையாக பயணிச்சுக்கிட்டு இருக்கும். சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வேகமாக பயணிக்கும். நம்மளை சோதித்து நம்ம கர்ம வினைக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சனி கிரகம் ரொம்ப பொறுமையாக கிடக்கும். 2.5 ஆண்டுகள் கர்ம வினையை தீர்த்துட்டு தான் போகும். அவ்வளோ சாதாரணமாக போயிடாது. இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். கும்பராசியுடைய கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி. அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு போறார். அவர் மாற்றத்தால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வக்ர சனி பயிற்சி, அதாவது நேரா போயிட்டு இருக்கிற சனி கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்தார் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு நகர்வார். பின்னோக்கி நகர்ந்து கொஞ்சம் பலனை கொடுத்துட்டு மறுபடியும் முன்னோக்கி செல்வார். அதாவது யாருக்காவது நல்ல பலன்களை கொடுக்க மறந்துட்டா பின்னாடி கொடுக்கறது, தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்க மறந்துட்டா பின்னோக்கி தண்டனை கொடுக்கறது. இதுதான் சனி பகவானுடைய குணம். நியாயண்டா, நீதிடா, நேர்மடா, எங்க பிறந்தவங்கிற கணக்குலடா, பொண்ணு தாண்டா கணக்கு, கட்ரா தாலிய அப்படிங்கிறது மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதில் நியாயம்தான், நேர்மை தான், அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான குணம் கொண்டவர் தான் இந்த சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் வக்ர சனியில் போகும்போது நமக்கு நல்லது நடக்குமா, அப்பயாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற ஏக்கம் உங்கள் எண்ணத்தில் தெரியுது. இந்த 6 மாத பயிற்சியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும். அதனால் இதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கை மாறக்கூடியது. அப்போ 6 மாதம் சனி பகவான் பின்னோக்கி நமக்காக வந்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றம் அவரால் ஏற்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி பல வருடங்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் கஷ்டப்பட்டிருப்போம். எத்தனை கஷ்டங்கள், பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. தேடி வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுருப்பீங்க. இருந்த சொத்துக்களெல்லாம் அடகு வச்சு விற்று இழந்திருப்பீங்க. கடன்காரர்களாக ஆகியிருப்பீங்க. கடன் மேலே கடன் வாங்கி வீட்டில் இருக்கலாமா, வெளியூரில் போயிருக்கலாமா, இல்லை வெளிநாடு போயிடலாமா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டில் போயிருப்பீங்க. சொந்த நிலத்தை விற்றுட்டு இன்னைக்கு நிலம் சொத்து எதுவும் இல்லாமல் ஏங்கிட்டு இருப்பீங்க. 10-15 வருஷமாவே ஒரு சரியான இடத்தில் அமர முடியல. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை. உங்கள் வேகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல்
பல விஷயங்கள்ல தடுமாற்றம், மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, உங்க வீட்டில் இருக்கிற மகனுடைய திருமண பிரச்சனை, காதல் பிரச்சனை, அதனால வந்திருக்கக்கூடிய கௌரவ பிரச்சனை, மன கஷ்டங்கள், மன வாழ்க்கை கூட சந்தோஷம் இல்லை. உங்கள் மன வாழ்க்கை கூட எப்ப பிச்சுக்கிட்டு போகலாம், இல்லைனா வெளியில இருந்து எப்ப இவங்களை பிரிக்கலாம். பல பேர் உங்களுடைய பிரிவுகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிரக அமைப்புகள் கூட சில நீச்ச கிரகம், சில பகை கிரகங்கள் ஒன்று கூடி அதோட சனி பகவான் பல பாடங்களை வேற கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதிபதியோட சனி சேர்ந்து திடீர் இழப்பு, விபத்து, நஷ்டம், நோய், கடன், சிறை, காவல்துறை, கொலை செய்யறது, கொலை செய்யாமலே கொலை பழியில மாட்டிக்கிறது, இல்லைனா எதிரிகள் துரத்துறது, இது போன்ற கொடூரமான பலன்களை எல்லாம் நிறைய நண்பர்களும் தோழிகளும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சனி லக்கணத்துல இருந்து திசை நடத்தினா உழைப்பு பயங்கரமா இருக்கும். உசுரை கொடுத்து உழைப்பீங்க, ஆனா உழைப்புக்கான பலன் கிடைக்காது. அதனாலே சோர்ந்து போவீங்க. அதனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுவீங்க. அப்ப இருக்கிறதும் போச்சு, கிடைக்கவும் இல்லை வேலை, கடன் வாங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க. இளமையிலே பெருங்கஷ்டம், குடும்ப வாழ்க்கை நடத்தினா வறுமை, அவமானம், பொண்ணு கட்டின வீட்டில் அல்லது நீங்க மனைவியாக இருந்தா உங்க வீட்டுக்கு அவமானம், கணவன் வீட்டுக்கு அவமானம், இப்படி பெரிய பாடங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு சேர அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சனியினுடைய தொந்தரவு, நரம்பு பாதிப்பு, நோய், டென்ஷன் அதிகமாக வருது, மனக்குழப்பங்கள். இந்த குழப்பத்தில் சரியான முடிவு கூட எடுக்க முடியாமல் தப்பா முடிவு எடுக்கிறது. வாழ்க்கையே ஒரு போர்க்களத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்களாவே உருவாக்கிப்பீங்க. அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. கோபம் அதிகமாகும். அந்த கோபத்தால் வேலை, தொழில், குடும்பம், உறவுகள்கிட்ட இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பம் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். இது எல்லாமே அதிகபட்சம் சனி பகவானின் பார்வையினால் நடக்கக்கூடியது. எவ்வளவு பணம் வந்தாலும் சில பேருக்கு பணம் கையில தங்காது. அடுத்தது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். திரும்பி பார்த்தா அந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பெரிய நஷ்டம், தொழில் நஷ்டம், கல்வியில தடை, தொழில் கல்வியில தடை, வெளிநாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணா விசா கூட வந்துடும், அப்புறம் கேன்சல் ஆகிடும். பணத்தை பறிகொடுத்து வெளிநாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை கூட ஆகி இங்கே வட்டி கட்டிக்கிட்டு இப்படி பல கெடுதல்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் 100 நாள்ல இருந்து 150 நாட்கள் மிக அற்புதமாக இருக்க போகுது. இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களுக்கு மாற்று கிடைக்க போகுது. யாரால? உங்களால தான். மாறப்போகுதா இல்லையா? முடிவுக்கு வரப்போகுதா இல்லையா? முடிவுக்கு வரப்போகுது. உண்மையா சொல்றேன். ஏன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிக்கணும் அப்படின்னா வேற யாரும் வரவே மாட்டாங்க. ஆன்மீகத்தை கூட நம்பாதீர்கள், உங்களுக்காக செய்யும் அப்படின்னு. ஆன்மீகம் அப்படின்னா உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்களுக்கான பாதைகளையும் வழிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் காட்டக்கூடியது. வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. கொடுக்கக்கூடியது அல்ல, காட்டக்கூடியது. அப்ப என்ன பண்ணும்? அதை அடைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் ஆன்மீகமே வேண்டாம், நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், சமாளிப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் தடுமாறுறீங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கை சூத்திரத்தை, ஃபார்முலாவை நீங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம என்னதான் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் தன் கையே தனக்குதவி அப்படின்னு இருந்தாலும் நமக்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அமைதியையும் மனக்குழப்பம் இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும். அது வேற எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களால் முடியாது. மனசுல நிம்மதி இருக்கணும், குழப்பம் இல்லாத அமைதி இருக்கணும், அதுக்கப்புறம் சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை அற்புதமானதாக இருக்கணும். அந்த அற்புதமான சிந்தனை செயல்படணும். அங்கே நீங்கள் உழைப்பு போடணும். வெற்றி உங்கள் கையில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணும்? ஆன்மீகத்தோடு சேர்ந்து இத்தனை துன்பங்களையும் வாழ்க்கையில் செத்தா கூட நிம்மதி கிடைச்சிரும். ஆனால் உயிரோடு இருந்து நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஆன்மீகத்தின் துணை 50% இல்லாமல் உழைப்பால் மட்டுமே முடியாது. நீங்கள் என்ன சொல்லலாம், அப்போ உழைப்பை குத்த சொல்கிறீங்களா? இல்லை, ஆன்மீகத்தை இணைச்சிக்கிங்க, உண்மையாக உழைங்க, 100% நடக்கும். நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஐயா 100 நாளைக்கு அப்புறம் நான் கோடீஸ்வரனாக இருப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் அனாதை தான், இன்னைக்கு கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. யார்? ஜோதிடமா கொடுக்கும்? இல்லை சாமி கையில் வந்து கொடுக்குமா? பிரபஞ்சம் கொடுக்குமா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுப்பாங்களா? இல்லை நண்பர்கள் தூக்கி கொடுப்பாங்களா? மாட்டாங்க. நமக்கான திசை, நமக்கான நேரம், நமக்கான வாய்ப்புகள் வருதா, அல்லது நம்ம உருவாக்கிக்கிட்டோமா, அல்லது அதில் செயல்பட்டோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த விஷயங்கள் எல்லாமே
இந்த 100 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப என்ன பண்ணோம்? சிங்கம் குகையிலேயே தூங்காம உண்மையான சிங்கமாக அவதாரம் எடுக்கணும். நமக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது பாயுமில்ல அந்த சிங்கமாக, நமக்குன்னு கோர பசி எடுக்கும்போது பாயுமில்ல அந்த சிங்கமாக, காட்டில் எத்தனை மிருகங்கள் கொடூரமாக கோரமாக வீரமாக இருந்தாலும் சிங்கத்தை பார்த்துட்டு ஒரு அடி பின்வாங்குதுல அந்த சிங்கமாக மாற வேண்டிய அவதாரம் எடுக்க வேண்டிய காலகட்டம் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்திருக்கிறது. இவ்வளவு விஷயம் நடந்திருக்க, எங்களால் மீள முடியுமா? சொர்க்கத்தை, சந்தோஷத்தை, ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் எங்களால் அனுபவிக்க முடியுமா? சத்தியமா முடியுங்க. இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்க வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னா அடுத்தது இன்பங்களும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்க்கையில முன்னேற்றமும் யோகங்களும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும் நமக்கு. பல பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தான் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் முன்னேறிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பங்களும் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செயலும் நடக்காது. ஒருத்தவங்களை அடிக்கிறானா அவனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த பிரபஞ்சத்தால் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவனுடைய கெட்ட நேரம் உங்களை அடித்து அந்த தண்டனையை பெறப்போகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். ஒவ்வொரு நொடியும் இந்த உலகம் கடப்பது காரணம் இல்லாமல் இல்லை. அதனுடைய நோக்கம் என்ன? அடுத்த நிமிடத்தை கிடக்கணும், அடுத்த நொடியை கிடக்கணும், அடுத்த மணி நேரத்தை கிடக்கணும், அடுத்த நாளை கிடக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த காலத்துக்கு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அர்த்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம படுற கஷ்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. தேவையில்லாமல் இங்கே யாருமே கஷ்டப்படுறது இல்லைங்க. தேவையில்லாமல் இங்கே யாருமே ரத்தம் சிந்துறதில்ல. தேவையில்லாமல் யாருமே வேர்வை சிந்துறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன் வேர்வை சிந்துறோம்? நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேர்வை சிந்துறோம். ஏன் ரத்தம் சிந்துறோம்? வாழ்க்கையில் வெற்றி பெறணும், முன்னேற்றம் அடையணும், அதுக்காகவே சிந்துறோம். அப்போ என்னதான் நமக்கு அதிகப்படியான துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தை எதிர்கொண்டாலும் அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது மிக பெருசு. சாதாரணமாக நினச்சிக்கலாம், ஏதோ கடவுள் படைச்சு போட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாரு, இதுக்கு படைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிதான் இது. அப்போ கஷ்டம் வந்தால் சந்தோஷப்படுங்க. பாவம் தீர்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததியினருக்கே சேர்த்து நம்ம பாவத்தை ஏற்றுக்கிறோம். பெருந்தன்மை. அப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, ஒரு நோக்கத்துக்காக தான் நடக்குது, நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம், அதன் மூலயமா கிடைக்கிற அனுபவம், அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி, அதுதான் நோக்கம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையோட சூட்சமம். அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிற பாதை காட்டு பாதை. அப்போ இரவு நேரத்தில் போகும்போது திடீர்னு காட்டெருமை அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அப்போ பயந்துக்கிட்டு சிதறி ஓடுறாங்க. போகிற பாதை என்னன்னே தெரியல. கல் இருக்கா, முள் இருக்கா, பள்ளம் இருக்கா, மோடு இருக்கா, எதுவுமே தெரியல. ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல போய் திரும்பி பார்த்தா காட்டெருமை மிஸ்ஸிங். எங்கேயோ பாதை மாதிரி ஓடி இருக்குல்ல. ஆனால் காலில் பார்க்குறாங்க ரத்தம். கல் குத்தி முள்ளு குத்தி ரத்தம் வருது. பையன் வலியால் துடிக்கிறான். அப்பா கஷ்டப்படுறாரு, மன வருத்தப்படுறாரு, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு. அப்போ துடிக்கிற பையன் கோவப்படுறான். இந்த நேரத்தில் ஏன் நம்ம வரணும்? நேற்றே பகலில் போயிருக்கலாமே அந்த ஊருக்கு, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நைட்டில் ஏன் கூப்பிட்டு போகிற அப்படின்னு கத்துறான். வலியால் துடிக்கிறான், கோபத்தால் கத்துறான். அப்போ அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி பொறுமையாயிரு, கோவப்படாத, இப்போ நடந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது, அதனால் கோவப்படாத, பொறுத்து இருந்து பார்ப்போம், நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிறது விதி, அப்போ அமைதியாக இந்த இடத்துல ஓய்வெடுப்போம் அப்படின்ட்டு அந்த காயத்துக்கு துணியை கிழிச்சு கட்டு போட்டுட்டு அமைதியாக அங்கே உறங்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. ஏன் மாடு துரத்துனது? இங்கே என்ன, இந்த பூமியில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அல்லவா? அப்போ அதற்கான காரணம் என்ன? இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, அதனால் வாழ்நாள் முழுக்க மிதுன ராசியை வாட்டிய சனி பகவான் இனிமேல் அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார். கொஞ்ச காலத்துக்கு ஒரு 6 மாதம் வாய்ப்பை கொடுப்போம். பயப்படணும், எப்படி தான் அதை பயன்படுத்திக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ நல்லது செஞ்சிருச்சு, புண்ணியம் செஞ்சிருச்சு, நேர்மையாக வேற இருந்துருச்சு, 4 பேருக்கு உதவி செஞ்சது. பயப்படலைங்க, பரவாயில்ல, அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கொடுப்போம் அப்படின்னு திரும்பி வந்திருக்கு. அப்போ மிதுன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பொருளாதார பலன்களை கொடுக்கும்.
முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி தான். பொருளாதாரம் தான் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது. எது இருந்தாலும் பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, நிம்மதியா கூட சாக முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் என்னடா பணம், குணம் தானடா மனம். அது உண்மையே இல்லை. பணம் வச்சிருந்தா குணத்தை கூட வாங்கிடலாம், கெட்டவன் கூட நல்லவன். ஆனா விதின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த விதியை நம்மளால தடுக்கவே முடியாது, அந்த கேமராவை அணைக்கவே முடியாது. மனிதனுடைய கண்கள் நம்மளை பார்க்கலனாலும் மூன்றாவது கண் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு இந்த பணத்தை நேர்மையான முறையில் உண்மையான உழைப்போடு ஆன்மீக வழியில் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பணத்தின் வலிமை மிகப்பெரியது. புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது அந்த பணம். எது செஞ்சாலும் அந்த பணத்தை வச்சு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய நல்லது நடக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும். அது போன்ற ஒரு பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய பயிற்சி இந்த வக்ர சனி பயிற்சி. பண ரீதியா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இத்தனை காலமா சம்பளம் வாங்கி 1ஆம் தேதி வாங்கணும் அப்படின்னா 5ஆம் தேதி முடிஞ்சிடும். அடுத்தது உடனே கடன், ஏதாவது நண்பர்கள் வீட்டிலேயோ உறவினர்கள் வீட்டிலேயோ தெரிஞ்சவங்க வீட்டிலேயோ போய் நிற்போம். ஆனால் அந்த நிலை இனிமே இருக்காது. சுயமாக உங்களது பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்வீர்கள். எங்கெல்லாமோ கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனெல்லாம் அடைப்பீங்க. உங்களது திருமண வாழ்க்கையில பிரச்சனை நடந்திருக்கும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் இனிமேல் சரியாகும். ஒரு சரியான முடிவை எடுத்து இந்த வக்ரசனி பயிற்சியில ஒரு சரியான வேலையையோ தொழிலையோ தேர்ந்தெடுத்து உங்கள் ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. சிம்ம அவதாரம்னா சும்மாவா? கண்டிப்பா எடுப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. அலட்சியப்படுத்துறவங்க அது ஒரு லிஸ்ட், அது அலட்சியப்படுத்திட்டு போட்டோம். நம்மளால முடியும். இந்த காலகட்டம் எனக்கான ஒரு நேரம், எனக்கான களம் இது. இந்த பூமியில நான் பிறந்துட்டேன், சாதிக்காம விடமாட்டேன், ஜெயிக்காம விடமாட்டேன். என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு, அசிங்கப்படுத்தியவர்களுக்கு, துரோகம் செய்தவர்களுக்கு, எதிரிகளுக்கு சரியான பாடத்தை நான் கற்பிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளார உருவாகும் இந்த காலகட்டம். அப்படி பெண் பார்க்கறதுல, மாப்பிள்ளை பார்க்கறதுல சிக்கல் வரும். கவலைப்படாதீங்க, நல்லது செஞ்சுக்கிட்டே வாங்க, நேர்மையாக இருங்க. உங்கள் வேலையையும் தொழிலையும் முறையாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. தானாக பெண் மாப்பிள்ளை எல்லாம் கிடைப்பாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் கடன் வாங்குறதுல, அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறான குடும்பத்தில் போய் விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வக்ரசனி பயிற்சினால சில விஷயத்தில் அதனுடைய மாற்றம் நடக்கும். நல்லா போயிட்டு இருக்கிறதுல சிக்கலை ஏற்படுத்தும், சிக்கலாக இருக்கிற விஷயத்தில் தீர்வு கிடைக்கும். அதுதான் மாற்றம்ங்கிறது. வக்ரசனி பயிற்சினா இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நமக்கு மாற்றம் வரும். குடும்ப பிரச்சனையே இல்லையா, ஏதாவது பிரச்சனை தலைதூக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி உங்கள் திறமை வெளியாகி பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதுதான் இந்த வக்ரசனி பயிற்சி. வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு செல்ல வாய்ப்பு, நினைக்கிற காரியத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ மிதுன ராசிக்கு அஷ்டம சனி காலம் முடிந்து இப்போ பாக்கிய சனி போயிட்டு இருக்கு. 9ஆம் வீட்டில் பாக்கிய சனியாக சனி பகவான் பயணம் செஞ்சிட்டு இருக்கார். நல்ல பலன்களைத்தான் கொடுக்கணும். சரியில்லை அப்படின்னா நீங்க ஏதோ மிஸ் பண்றீங்க, எங்கேயோ உங்களுக்கு சிக்கல் இருக்கு. இந்த விதியை உங்களால மாற்ற முடியல. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், நல்ல வாய்ப்புகளை பெறணும் அப்படிங்கிறது விதி. அப்படின்னா அது கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு. அதை நீங்க சரி பண்ணணும். விதியெல்லாம் சரி பண்ணாது. இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 10 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு ஏன் நல்லால நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் கையில இருக்கு. சனி பகவானோ, கிரக அமைப்போ, ஈஸ்வரனோ தூக்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். ஒரு இடத்துல வச்சிருவாங்க, வாய்ப்புகளாக வைத்து விடுவார்கள். அதை நம்ம தான் கஷ்டப்பட்டு அதை எடுக்கணும். அதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களாங்கிறது தான் விஷயமே. வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்காது கிரகங்கள். வாழைப்பழம் எங்க இருக்குன்னு காட்டும். அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அதுக்கு முயற்சி பண்ணி நம்ம தான் பறிச்சு சாப்பிடணும். இது எல்லாத்துலயும் பொருத்தி பார்த்துங்க. வாய்ப்புகள், தொழில், முயற்சி, வெற்றி எல்லாத்துலயும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். வாழைப்பழத்தை காட்டக்கூடிய நேரம் இது. செல்வங்கள் எங்கே இருக்கு, உங்களுக்கான தொழில் எங்கே இருக்கு, உங்களுக்கான வேலை எங்கே இருக்கு, உங்களுக்கான சந்தோஷம் எங்கே இருக்கு, உங்க குடும்பத்துக்கான கௌரவம் எங்கே இருக்கு, அது எல்லாத்தையும் காட்டக்கூடிய காலகட்டம் இது. அதை நீங்கள் போராடி முயற்சி பண்ணி எடுக்கணும். உங்க வாழ்க்கையோட சேர்த்துக்கணும். அது அவ்வளவுதான். கொஞ்ச நாளா குடும்பத்துல தடை வந்துகிட்டே இருந்திருக்கும், சுபகாரியங்கள் நடந்திருக்காது. அதெல்லாம் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நல்லா சிந்திக்க போறீங்க. தொழில லாபம் வரப்போகுது, வேலையில லாபம் வரும், நல்ல வேலை கிடைக்கும். அதனால குடும்ப பிரச்சனைகள் தீரும். அதனால உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் புதிய தொழிலாம் கண்டிப்பா செய்யலாம். அதே நேரத்தில் முதலீடு குறைவா போட்டு செய்யுங்க. அது எவ்வளவு பெரிய நல்ல காலகட்டம் இருந்தாலும் சரி,
நான் இதைத்தான் சொல்லுவேன். அமோகமாக இருக்குது, நீங்கள் 1 கோடி போட்டாலும் உங்களுக்கு 2 கோடியாக கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தாலும் அப்படி போடாதீங்க. எங்கேயோ ஒரு சிக்கல் நமக்கு காத்திருக்கும், ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு எதிராக இருக்கும், அதை நம்ம கணிக்க மாட்டோம். பெரிய முதலீடு எடுத்த உடனே போடாதீங்க. ஒரு தொழிலில் சின்ன முதலீடாக போட்டு அதை பெருசாக்குங்க. லாபத்தை எடுத்து அப்புறம் முதலீடாக போடுங்க, அது உங்களுக்கு நஷ்டம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் தொழில் ரகசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடை பெருசாக போட்டு தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சாலும் அந்த பயம் இருக்கிறத விட முதலீடை சின்னதாக போட்டு பயப்படாமல் நம்ம அந்த முதலீடை எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, சனி பகவான் மாதிரி ஜீவனாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பல ஆதாயங்களை நீங்கள் நண்பர்களாலும் உறவினர்களாலும் துணைவர் வழியில், அதாவது கணவன் மனைவி வழியில் ஆதாயம் நீங்கள் அடைவீங்க. ஏதாவது ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சில செலவுகளும் ஏற்படும், எதிர்பாராத செலவுகளும். வீட்டில் மனசஞ்சலங்கள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். அதையெல்லாம் பெருசாக ஆக்கிக்காம பிரச்சனைகளை பேசி நல்ல தீர்வுகளை காண வேண்டிய நேரம். உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இதிலிருந்து மீளணும். அதுக்கு என்ன வழி? அதை தவிர்த்துட்டு பழைய பகைகளை வச்சுக்கிட்டு பழைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதை நோண்டுறது, அதன் மூலயமா வாக்குவாதம் பண்ணிக்கிறது, அதன் மூலயமா பிரிவுகளை ஏற்படுத்திக்கிறது, அப்புறம் மனக்குழப்பத்தில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஊரா சுத்துறது. ஏன்னா துணை சரியில்லைன்னா மனுஷன் வாழ்க்கை நரகம்தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இறைவன் படைத்த அற்புதங்களிலே ஆண் பெண் துணை, இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது. அது இருக்கும்போது தெரியாத பெருமை நமக்கு இல்லாதப்ப தான் தெரியும். ஆண் இல்லாத பெண்ணாலும் பெண் இல்லாத ஆணாலும் நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக வாழ முடியாது இந்த உலகத்தில். அதனால தான் உங்கள் துணை இருக்கும்போது அதனுடைய அருமையை தெரிஞ்சுக்குங்க. எவன் ஒருவன் வாழ்கிற வாழ்க்கையிலே சொர்க்கத்தின் அருமையை புரிஞ்சுக்கிறானோ அவன் உண்மையா பாக்கியசாலி. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போ தான் இங்கே நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவிங்கிற உறவு மிக முக்கியமானது. சிந்தித்து நிதானமாக எது முக்கியம், எது நம்ம குடும்பத்துக்கு தேவை, யாருடைய உறவு வேணும், யாருடைய உறவு வேணாம், மூன்றாவது நபருடைய உறவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. யாரையும் நுழைய விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூன்றாவது நபரிடம் கலந்து ஆலோசிக்காதீங்க. அதை அவர்கள் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எப்படா நம்ம வீழலாம், எப்போ நம்ம அழிவோம், எப்போ நம்ம கௌரவ குறைச்சலாக சமுதாயத்திலிருந்து விலக்கப்படுவோம், அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம்லாம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பலிகடாவாக ஆகிவிடாதீர்கள். அவர்களுக்கான சரியான சம்மட்டேடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்கு. நம்ம 1000 தான் சொன்னாலும் எதுவுமே நடக்கலை, ஏன் பொய் சொல்கிறீங்க? தயவு செஞ்சு ஜோதிட சூட்சமம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நேராக இறைவன் வரமாட்டான் கொடுக்கறதுக்கு. இந்த அப்பா நீ உழைக்கவே வேண்டாம், கட்டிலில் படுத்திருக்கிறியா, பாயை வச்சு போட்டு படுத்திருக்கிறியா, ஏந்திரிக்கவே வேண்டாம், இந்த வாங்கிக்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. நல்ல நேரம் வந்திருக்கு. எந்த ஒரு வேலையையோ தொழிலையோ ஆரம்பிச்சா உனக்கு நல்ல நேரம், அது 100% லாபம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் கிரகங்கள் சொல்லுது. அதே உழைப்பு இருக்கும், அதே கஷ்டம் இருக்கும், அதே கொடுமை நடக்கும், அதே தடைகள் ஏற்படும், அதே துரோகம் நடக்கும், வேலையில எல்லாமே இருக்கும். ஆனா முழு பலன் கிடைக்கும், நீங்க ஜெயிப்பீங்க அந்த வேலையில. அதுதான் கிரகம். உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னா அதுல தான் நல்ல நேரம் வந்திருக்கு. எது நீ தொடங்கினாலும் ஆரம்பிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் விடாமுயற்சி செஞ்சாலும் அதுல வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கிரகம். அப்படியே தூக்கி கொண்டு உங்க கையில கொடுக்கக்கூடிய கிரகம் அமைப்பு ஜோதிடம் அல்ல. வாய்ப்பு இருக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழைப்பழம் இருக்கு, நீ அதை எப்படி பறிக்க போற அப்படிங்கறத உன் கையில இருக்கு. வாழைப்பழம் இயற்கை, இறைவன் கொடுத்த வாய்ப்பு, வரம். ஆனா உங்களுடைய முயற்சியினால அதை எப்படி பறிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் கிரகம். இதுதான் இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும்போது பயத்திலையும் பதட்டத்திலையும் நீங்க வாழ்வீங்க. அதே நேரத்தில் தெளிவான சிந்தனையோடு, அமைதியான உள்ளத்தோடு, திறமையான உழைப்போடு நீங்கள் வாழும்போது எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, தயாராக இருப்பீங்க. அந்த பாதையை கடக்க, அந்த தொழிலில் வர கஷ்டத்தை, நஷ்டத்தை, எதிர்ப்பை, துரோகத்தை அனுபவிக்க தயாராக இருப்பீங்க. தெளிவான சிந்தனை, நோக்கம், திறமை இருந்தால் தயாராக இருப்பீங்க. உங்களுக்கு பதட்டமே வராது. அங்கு தோல்வி மிக மிக குறைவு. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கணும், உங்களுடைய செயல்பாடால், உங்களுடைய ஆளுமை திறமையால் நடக்குது. கெட்டது நடந்தால் நீங்கள் முயற்சி பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு நடப்பவை மேல் உங்களது ஆளுமை இருக்கும். புரிஞ்சுதா? அதாவது எது நடந்தாலும் உங்களால தான் நடக்குது, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு திமிர் இருக்கும். இதுதான் திறமையான வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை. உறுதியோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தோல்வி அப்படின்னே உங்களுக்கு கிடைக்காது, தோல்வியே வராது. ஒரு நாளைக்கு 100 முறை தோற்றாலும் விழுந்தாலும் அதை ஒரு பாடமாக
எடுத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். நீங்க விரும்புறத உருவாக்குறதுலயே உறுதியா இருப்பீங்க. உங்கள் மனம் ஒரே திசையிலே பயணிக்கும். அங்க வெற்றி நிச்சயமாக்கப்படும். அதுதான் இப்ப இந்த வக்ரசனி பயிற்சியினால உங்களுக்கு நடக்க போகுது. இப்ப சனி பகவானின் பார்வை பலனை பார்த்தோம்னா, இந்த வக்ரசனி பயிற்சி காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வக்ரசனி பயிற்சி காலகட்டத்தில் இதனால பல வகை மேன்மை இருக்கும். இறை வழிபாடு அதிகரிக்கும். யோகா, சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் செய்வீங்க. ஆன்மீகத்தை அற்புதமா புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகம்னா இதுதான். கண்டிப்பா நம்ம ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டோம், ஆன்மீக வழியில பயணிச்சோம் அப்படின்னா வெற்றி உண்டு. நிதி வளர்ச்சி, உடல் உபாதையிலிருந்து நீங்குவது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குடும்பம் சந்தோஷமா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பெற்றோர்களுடைய தந்தையினுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பாக முன்னேற்றம் இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீக வழியில் இந்த காலகட்டத்தில் நீங்க பயணிங்க. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும், மற்றபடி இந்த வக்ரசனி பயிற்சி உங்களை கெடுக்க வந்ததில்ல, உங்களை தூக்கிவிட வந்த ஒரு காலகட்டம். பொதுவாகவே சனி பகவான் நீதி, நேர்மை, வாக்கு தூய்மை இதை எல்லாத்தையும் விரும்பக்கூடியவர். அதனால 7.5 சனி நடக்கிற காலகட்டத்தில், அதுபோல அஷ்டம சனி, விரைச்சனி, இப்படி சனி பகவானின் சில கஷ்ட காலத்துல சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு நேர்மையிலிருந்து தடம் மாறாமல், வாக்குறுதியிலிருந்து தடம் மாறாமல், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தீங்குமே ஏற்படாது. சனி பகவானுக்கு தேவையானது நீங்க நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அடுத்தவங்களை தப்பா பேசுறது, அடுத்தவங்களை பத்தி புரளி கிளப்புறது, பொறுமையை, நிதானத்தை விடுறது, பொறுப்பில்லாம செயல்படுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்காது. இறை சிந்தனையோடு ஆன்மீக பலத்தோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானின் பார்வை முழுசா உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தூக்கி விடுறது தான் பார்ப்பார். எந்த விஷயத்துல உங்களை காப்பாற்றலாம், எப்படி உங்களை யோகங்களை வாங்கி கொடுக்கலாம் பிரபஞ்சத்திட்ட இருந்து, இப்படிதான் அவர் முயற்சி பண்ணுவார். நமக்கு ஊக்கமும் ஆக்கத்தையும் கொடுப்பார். இன்ப துன்பங்களை கர்ம வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர் சனி பகவான். அதனால அவரை தினமும் வணங்கி மனதில் வரவழைத்து உறைந்தவராக மாற்றினால் நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். எல்லாரும் பயப்படுறது சனி பகவான் கெட்டவர், மோசமானவர் அப்படின்னு தான் பயப்படுறோம். அவர் மோசமானவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையா அவர் பாசமானவர், நேர்மையானவர். நீங்க நல்லது செஞ்சீங்க, நேர்மையா இருந்தீங்கன்னா உங்க மேல அளவு கடந்த பாசத்தை அவர் கொடுப்பார். ஒரு நீதிமான் தவறு அப்படின்னா அதிரடியாக செயல்படுவார். உடனே உனக்கு தண்டனை கொடுப்பார். சில பேருக்கு உடனுக்குடன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் சனி பகவானால தான். சனி என்பவர் ஈசனால் நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட நீதி அரசன். அவர் மனிதர்களுடைய நற்செயலையும் பாவச் செயல்களுக்கும் ஏற்ப அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி, விரயச்சனி, ஜென்ம சனி, பாத சனியாக வந்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். இது மாதிரியான சனி நடக்கிறவங்க வாழ்க்கையில கோடீஸ்வரனாக ஆனவர்களும் உண்டு. குடிசை கூட கிடைக்காம நடுத்தெருவில் வாழ்ந்தவங்களும் உண்டு. அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான். நேர்மையாக பாவ செயலை செய்யாமல் நல்ல வழியில வாழ்ந்தாலே எது மாதிரியான சூழ்நிலையிலும் உங்களை தூக்கி பிடிப்பார். சனி நன்மையே தருவார். அதனாலதான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதனால நீதியை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா அவரை பார்த்து பயப்படவே தேவையில்லை. 7.5 சனி காலத்துல கூட நியாயமாக நடந்துகிட்டவங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர் சனி பகவான். இப்ப மிதுன ராசி எப்படி இருந்தீங்க? வாழ்நாள் முழுக்க சனி பகவான் சோதனைகளை கொடுத்திருப்பார். உங்களை வாட்டிய சனி இனிமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார். அதுதான் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அந்த கனவு மெய்ப்படக்கூடிய காலகட்டம். உங்க மேல இருந்த விமர்சனங்கள் நீங்கும். கடனுக்காக ஊரை விட்டு ஓடி ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு மாநிலத்துல, ஏதோ ஒரு ஊர்ல இப்ப வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அற்புதமான ஒரு நிலை, ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சொந்த ஊர்லேயே இனிமே அமையும். உங்களை ஏசியவர்கள், தூற்றியவர்கள், அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னாடி இனிமே நீங்க வாழ்ந்து கட்ட போறீங்க. தொழில் வாழ்க்கையில மன அழுத்தம், குழப்பங்கள் அதெல்லாம் இனிமே மாறும். இது பாக்கிய சனி காலம். அதனால நிறைய பாக்கியங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்க போகுது. பாக்கிய சனி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு. அந்த பாக்கியத்தை தற்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு நகர்ந்திருக்கிறார். அசிங்கம், அவமானம், துரோகம், எதிரி தொல்லை இதெல்லாம் முடிவுக்கு வரும். விலகிடுவாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? 9க்கு உடையவன் சனி பகவான் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தொட்டதெல்லாம் இனிமே வெற்றி தான். அபரிதமா இருக்கும். வேலையும் தொழிலும் பண வரவும். அதே நேரத்தில் நேர்மையா இருப்பீங்க. இதுதான் முக்கியம். நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் வந்தாலும் உங்க கையில இருந்து போகாது, செலவாகாது. அது உங்களிடமே தங்கிவிடும். நேர்மையான பணம். பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவானால் பாக்கியங்கள் உங்களை தேடி வருகிறது.
தெய்வ கடாட்சம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்குது, கவலைப்படாதீங்க. தெய்வத்தின் அருளை பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வத்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்காதீங்க. நான் என்னைக்குமே அதை சொல்லுவேன். அதே சமயத்தில் இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த கோவிலுக்கு சந்தோஷமா ஒரு நாள் போயிட்டு வாங்க. வருடம் போயிட்டு வாங்க. இல்லைன்னா கஷ்டங்கள் வரும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியோ நடந்ததுக்கு அப்புறமோ போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். குலதெய்வத்தோட அருளால சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்க பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தையே பாதுகாப்பாக வச்சிருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இனிமே சரியாகும். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சனி பகவான் இப்போ 3ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். செய்கிற முயற்சியில் அத்தனைக்கும் வெற்றி தான். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் போகும். இளைய சகோதரர்களால நன்மை உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கூட பிறந்தவங்க உங்கள் வெற்றிக்காக இனிமேல் உழைப்பாங்க. கூட சேர்ந்து உங்களுக்கு பலமாக இருப்பார்கள். சில பேருக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு வேலை கிடைக்கும். ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. முக்கியமாக வெற்றிகள் உங்களை தேடி வருகிறது. சோர்ந்து போய் கிடைக்கிறீங்களா? வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி பெற முடியாதோ? நமக்கு எப்பொழுதுமே தோல்விதானா? ஒரு வேலை நிரந்தரமா இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, தொழிலில் லாபம் இல்லை, நஷ்டம், கைவிட வேண்டியதாக இருக்குது. அதனால் அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன அந்த பட்டியலில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அதை எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வக்ர சனி பயிற்சிக்கு உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டினை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நோய்கள் தீரும், நினைச்சதெல்லாம் செய்வீங்க. எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகள்கிட்ட கசப்புணர்வு இருந்ததுன்னா, எங்கெல்லாம் கசப்புணர்வு இருந்ததோ, எங்கெல்லாம் மன உளைச்சல், மன கஷ்டம் இருந்ததோ, பிரச்சனைகள் இருந்ததோ அங்கெல்லாம் சரியாகும். உறவுகள்கிட்ட, உயர் அதிகாரிகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, சகோதர சகோதரிகள்கிட்ட கசப்புணர்வு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான நிலை, பயன்படுத்திக்கங்க. அதுபோல சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். சொந்த வீடு கட்டலாம், முயற்சி பண்ணணும். வாடகை வீட்டில் இருந்தவங்க புதுசாக வீடு கட்ட போறீங்க. வெளிநாடு பயணம் யோகத்தை தரப்போகுது. ஆசைகள், கனவுகள் நிறைவேற போகுது. உங்களுடைய பிள்ளைகள் வழியா சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்தில் இருக்கிற சித்ரகுப்தன் எழுதி வருகிறார். அவர் கூட சில நேரத்தில் சளைச்சு போவாரே தவிர, இந்த கணக்கு பார்க்குறாருல சனி பகவான், இவங்க இந்த பாவம் செஞ்சுருக்காங்க, இந்த தண்டனை, இவர்கள் இந்த புண்ணியம் செஞ்சுருக்காங்க, இந்த நல்லது செய்யணும், இவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பல கணக்குகளை போடக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே அசர மாட்டார், சளைக்க மாட்டார். நீங்கள் வேணால் நினைக்கலாம், எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும், அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்காது போல, இதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சனி பகவான் கணக்கு வைத்து கொண்டே இருப்பார். அவருக்கான நேரம் வரும்போது அந்த கணக்கை முடிப்பார். அவ்வளோதான். அவர் சரியாக எடை போட்டு வச்சுருப்பார். இதுதாங்க விஷயமே. நீங்கள் வேணால் நினைக்கலாம், அவர் பார்க்கல, நம்ம எப்படி வேணாலும் துரோகம் செய்யலாம், அல்லது எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நமக்கு என்ன நல்லதாக நடக்க போகுது அப்படின்னு கூட சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சனி பகவான் அசராமல் உங்கள் கணக்கை பதிவிட்டு கொண்டே வருவார். அவர் எப்போ செயல்படுவார்? இது மாதிரியான சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் கணக்கை தீர்க்க முயற்சி பண்ணுவார். இப்போ வக்ர சனி பயிற்சி காலகட்டமா? அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் செய்த தவறை, நீங்கள் செய்த நல்லதை, அதற்கேற்ற பலனை கொடுத்து, உங்களுக்கு பாடத்தை கொடுத்து, உணர்த்தி, வருந்தி, பாதிக்கப்பட்டவர்களிடம் உங்களது மன்னிப்பை கேட்க வைத்து, இப்படி பல விஷயங்களை சரி பண்ணுவார், பாவங்களை. அப்போ இந்த காலகட்டம் என்னன்னா, எப்பொழுதுமே சரி, யாரையும் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒருவேளை மனசை கஷ்டப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க மன்னிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருங்க. என்றைக்குமே அந்த கடன் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா சனி பகவானின் தண்டனைகள் நமக்காக காத்திருக்கும். அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த ஒரு தவறுக்கும் உங்கள் மனசாட்சி, இது தவறு, இது நீங்கள் செஞ்சது தவறு, இந்த மாதிரி அவருக்கு பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பையனுக்கு பண்ணியிருக்கக்கூடாது, இந்த அம்மாவுக்கு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு உங்கள் மனசாட்சி சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக போய் மன்னிப்பு கேட்டுருங்க, வாயை திறந்து. தப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, சனி பகவானிடம் இது மாதிரி நான் இனிமேல் பாவ செயலை செய்ய மாட்டேன், நல்லதையே செய்வேன், நான் எந்த தவறு செய்திருந்தாலும் எனக்கு அதை காட்டி கொடுத்து அதற்கான புண்ணியத்தை நான் செய்கிற அளவுக்கு எனக்கு வலிமை கொடுங்க, உங்களுடைய நல்லொருள் எங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விரதம் இருக்கலாம், உதவி பண்ணலாம். நலிவடைந்தவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆதரவற்ற இல்லங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அதுபோல் நோய்களுக்கு செலவு செய்ய முடியாத வயதானவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்.
உங்கள் கணக்கை தீர்த்து வைப்பார் அல்லது தண்டனையை குறைச்சிக்கிட்டே வருவார். பரவாயில்ல, தவறுகளை உணர்ந்து விட்டீர்கள், அதனால தண்டனையை குறைப்போம். உதவிகளை செய்து விட்டீர்கள், அதனால தண்டனையை குறைப்போம். நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த வியர்வை சிந்தி அந்த பணத்தை அடுத்தவருக்கு உதவி செய்றீங்க, அதனால குறைப்போம் அப்படின்னு உங்களது கணக்கில் உள்ள பாவங்களை குறைத்து கொண்டே வருவார் சனி பகவான். எந்த ஒரு பரிகாரத்தையும் விட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மூத்தவங்களை மதிச்சு நடந்துங்க, அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யுங்க. அதுபோல நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமையில லட்டு, எள்ளு உருண்டைகள், ஏன்னா எள்ளுருண்டை, எள்ளுங்கிறது சனி பகவானுக்கு உரிய தானியம், கருப்பு. அதனால எள்ளுருண்டை செய்யுங்க. குழந்தைகளுக்கு அந்த உருண்டையை சந்தோஷமா கொடுங்க, வயதானவங்களுக்கு கொடுங்க. ஏதாவது இனிப்பா சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க முடியாதவங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. மிக மிக நல்லது, அது ஒரு பெரிய பரிகாரம். எள்ளுருண்டை, எள்ளால உருண்டை செஞ்சு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் கொடுக்கறது சனி பகவானுக்குரிய பெரிய பரிகாரம். உங்க வீட்டில் செய்ய முடியுதான்னு பாருங்க. முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. நவதானியத்தில் செய்யக்கூடிய அத்தனை உருண்டைகளும் இவங்க செய்யறாங்க. ஒரு 5-6 உருண்டைகள் நவதானியத்தால செய்யறாங்க. குறிப்பா எள்ளு உருண்டை செஞ்சு தராங்க. கால் பண்ணி இவங்கள்ட்ட பேசுங்க. 9043688626. குட் பேபி. இவங்க எள்ளுருண்டை மட்டும் இல்ல, பூஜை பொருட்கள், தரமான சுத்தமான பூஜை பொருட்கள் இவங்க செய்யறாங்க. பஞ்சதீப எண்ணெய், பச்சரிசி மாவு, கோல கட்டி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா தினமும் நம்ம பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது. இவங்க கட்டியாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 4 கட்டி எடுத்து போட்டு தண்ணியில் நினச்சி கோலம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, 9 வகையான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலம் மாவு கட்டியை ரெடி பண்ணுறாங்க. பவுடர், அதே மாதிரி அரிசி மாவால் கோலம் பவுடர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லை, மசாலா ஐட்டம், சுத்தமான நெய், பஞ்சகாவியத்தில் விளக்கு, அகர்பத்தி இது எல்லாமே செய்கிறாங்க. உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களும் நவதானிய இனிப்பு உருண்டைகளும் இது எல்லாமே இவங்க தரமா சுத்தமான பொருளை வச்சு தயாரித்து தராங்க. தேவைப்படுறவங்க இவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது, எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைங்க. காக்கைக்கு சாதம் வைக்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள், விபத்துகள், மகிழ்ச்சி இல்லாமை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அவர்களுடைய ஆசி கிடைக்கிறதுக்கு காக்கைக்கு சாதம் வைங்க. காக்கை அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம், அதனால அவருடைய அருள் கிடைக்கும் நமக்கு. அதுபோல முடியும் போதெல்லாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பழங்கள் இதெல்லாம் கொடுத்து வணங்குங்க. அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்ல, பசு மாடுகளுக்கு நம்ம உதவி செய்யறது அதை விட உயர்ந்த புண்ணியத்தை நமக்கு பெற்று தருவார். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஒரு நாளாவது சனீஸ்வர கோவிலுக்கு, பரிகார தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஒரு 50 பேருக்கு, ஒரு 108 பேருக்கு முடிஞ்சா லட்டு, எள்ளுருண்டை, லட்டு தானம் பண்ணிட்டு வாங்க. ஈஸ்வரனை வணங்கி சனீஸ்வரனையும் வணங்கி விட்டு அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு, அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. எப்படி திருநள்ளாறு போய் அந்த கோவிலில் இறங்கி என்னென்ன ஃபர்ஸ்ட்லேருந்து செய்யணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை பற்றின வீடியோவை நம்ம தனியாக நம்ம போடுறோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. சனீஸ்வரன் கோவிலுக்கு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க. லட்டு கொண்டு போயிட்டு தானமாக கொடுங்க. நான் சொன்னது மாதிரி உங்களால் லட்டு செய்ய முடியல அப்படின்னா அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுபோல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகங்களை வழிபட்டு வாருங்கள். எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. எள்ளெண்ணெய் வாங்கி சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுங்கள். அதுபோல முடிஞ்சா பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கொடுக்கறது இன்னும் நல்லது. இந்த பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது பஞ்சதீப எண்ணெய். 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெய், அதுவும் குட் பேபி இவங்கள்ட்ட இருக்கு, வாங்கிக்கலாம். அந்த எண்ணெயும் தானமாக கொடுங்க. சரி, கோவிலுக்கு போனாதான் எங்களுடைய பரிகாரம் சரியாகுமா, நம்ம வீட்டில இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னா, சுவாமிஜி விவேகானந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கிட்ட ஒரு சீடர் கேட்குறாராம், ஏங்க சாமி தேடிட்டு நம்ம கோயிலுக்கு போய் கும்பிடணுமா, ஏன் வீட்டிலே கும்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு சுவாமிஜி சொல்கிறாராம், சீடரே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாராம். சரி, தண்ணி தாகம் போல அப்படின்னு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாரு அந்த சீடர். ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அப்ப கேட்கறாராம், நான் கேட்டது தண்ணி, ஆனா நீங்க சொம்போட எடுத்துட்டு வரீங்களே, சொம்பு தேவையில்லையே, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்களேன் அப்படிங்கிறாரு. இல்ல, தண்ணி மட்டும் எப்படி எடுத்துட்டு வர முடியும், கையில எடுத்துட்டு வர முடியாது, சொம்புல தானே எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறீங்க. அது போலத்தான் எவ்வளவு நம்ம பூஜை அறையில தியானம், யோகா அல்லது தீபமேற்றி வழிபட்டாலும் கடவுளை கோவிலுக்கு போகாம அது முழுமை அடையாது. நம்முடைய பரிகாரங்கள் முழுமை அடையணும் அப்படின்னா கோவிலுக்கு போகணும். வீட்டில் கும்பிடுறதும் நல்லது, அதே போல் கோவிலுக்கு போய் முடிக்கிறதும் நல்லது. அதனால் நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள்
செஞ்சுக்கணும். மிதுன ராசிக்கு இப்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டம், 7.5 வருஷத்துக்கு. இன்னும் எல்லாத்துக்கும் 7.5 சனி அப்படின்னா பயப்படுவாங்க. உங்களுக்கு இந்த 7.5 வருஷமும் சனி பகவானால மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதி. 9ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் சனி பகவான். இனிமே 7.5 ஆண்டுகளுக்கு பொற்காலம் தான். அது எப்படி 7.5 ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப சனி பயிற்சி நடந்ததால 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி உங்கள் யோகாதிபதி. இப்பவும் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க அதை அடைஞ்சீங்களா, முயற்சி பண்ணீங்களா, அந்த யோகத்தை அடையறதுக்கான உழைப்பை உழைச்சிங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்குறி. அது உங்க கையில இருக்கு. ஆனால் யோகமான காலகட்டம், வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. அடுத்தது 9ஆம் வீட்டில் அமரும் சனி அடுத்து மீன ராசிக்கு நகரும் போது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு எது? தொழில். தொழில்ல திருத்தங்களை கொண்டு வருவார். தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதனால இப்ப இருந்து என்ன பண்றீங்க? தொழில நேர்மையை கடைபிடிங்க, உண்மையை கடைபிடிங்க. எந்த ஒரு வாடிக்கையாளரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. வேலை செய்யும் போது எந்த ஒரு உயர் அதிகாரிகளையும் அல்லது முதலாளியையும் தண்டிக்காதீங்க, துரோகம் பண்ணாதீங்க, அவர்களுக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது நீங்க செய்த நல்ல காரியங்களுக்கு நல்ல பலன்களை அவர் கொடுப்பார். அடுத்த 2.5 ஆண்டுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு சனி நகரும் போது லாபஸ்தானமான 11ஆம் வீடு உங்களுக்கு லாப சனியாக வந்து நிற்பார். மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். அதனாலதான் 7.5 ஆண்டு காலமும் சனி உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய போகிறார். கர்ம வினைகளும் தசாபுத்திகளும் நல்லதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீங்க செய்யற அத்தனை விஷயங்களும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அந்த 10ஆம் இடத்து சனி, தொழில் ஸ்தானத்துல உட்கார்ற சனி மிகப்பெரிய பாக்கியத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம், பதவி பட்டங்கள் தேடி வரும், குடும்பத்துல நோய் பிரச்சனைலாம் தீரும், வண்டி வாகனம் வரும், வீடு வாசல் வந்து சேரும், சொத்து சுகங்கள் வரும், தொடர்ந்து வெற்றிகள். உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அமைப்பு தான் இது. ஆனா தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. விதி மேல பழிய போட்டு அமைதியா இருந்தது போதும், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு இனிமேலும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களை விட ஏமாளிகள் யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ஏமாளிகள் அப்படின்னா, தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாய்ப்பை தான் காட்ட முடியும். அந்த வாய்ப்பை அள்ளி யாராலையும் கொடுக்க முடியாது. அது கொடுத்தாலும் நிலைக்காது. இந்த வாய்ப்பு வரும்போது உங்களது கஷ்டத்தையும் உழைப்பையும் வியர்வையையும் போட்டு சரியா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அற்புதமாக பயன்படுத்திப்பீங்க. கடைசியாக வந்துடுவோம். நான் முன்னாடி ஒரு கதை சொன்னேன். இந்த மாதிரி காட்டில் சிக்கிக்கிட்டாங்க, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓய்வு எடுத்துட்டு காலையில் கிளம்புறாங்க. மறுநாள் அந்த ஊருக்கு போய் பார்த்தா அந்த ஊர் ஒரே மயானமாக இருக்கிறது. விடியற் காலை நடந்த பூகம்பத்தில் அந்த ஊரே காணாமல் போயிருக்கு, ஊரே மறைஞ்சிருக்கு. இப்போ கூட ஒரு நாட்டில் 2000 பேர் இருக்கிற வீடு ஃபுல்லாக மூடிடுச்சு. அதுபோல் அந்த ஊரே பூகம்பத்தில் மயானம் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் சொன்னல எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது மகனே. ஒருவேளை அந்த சம்பவம் நைட்டு நடக்கல அப்படின்னா, அந்த காட்டெருமை நம்மளை துரத்தலை அப்படின்னா நம்ம இங்கே வந்திருப்போம், நாமளும் இந்த பூமிக்குள்ளார புதையுண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இது எவ்வளவு பெரிய உண்மை. எந்த ஒரு விஷயமும் குறிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா, துன்பங்கள் வருது, கவலைகள் வருது அப்படின்னா வேணுன்னே ஆண்டவன் கொடுக்கறது இல்லை. உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் ஆண்டவன் நினைக்கிறதே இல்லை. அதுக்கு முன்னாடி இன்பங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஒரு கஷ்டம் வந்தால் தான் இன்பத்துக்கான அருமை பெருமை நமக்கு தெரியும். அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு துன்பங்களை அள்ளி கொடுக்கிறார் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். நிழலின் அருமை விளங்குவதற்கு வெயில் தேவைப்படுவது போல இன்பங்களின் யதார்த்தத்தை புரிய வைப்பதற்கு துன்பங்களும் தேவைப்படுகிறது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமா இருக்காதுங்க, ஒரு மகிழ்ச்சியா இருக்காது. இயற்கையானதா இருக்கும். வருவோம், சந்தோஷமா இருப்போம், வாழ்வோம், போயிட்டே இருப்போம். ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுனால தான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? ஒரு பரபரப்பு, அதுல ஒரு திடீர் மகிழ்ச்சியில ஒரு ஆனந்தம், திடீர் விபத்துல ஒரு சோர்வு, அப்புறம் ஒரு மகிழ்ச்சி. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. வீழாமல் இருப்பது பலம் அல்ல, மீண்டும் மீண்டும் வீழ்ந்து தைரியமாக எழுந்து நடப்பதில் தான் உண்மையான பலம். புரியுதுங்களா? கஷ்டங்கள் துன்பங்கள் நேர்ந்த போதும் மனம் தளர்ந்து விடாமல் அவற்றை திராணியோடு எதிர்த்து நின்று போராடி பெறும் இன்பம்தான் வாழ்க்கையில நிலையான இன்பம். எவ்வளவு கேட்டிருக்கோம், எவ்வளவு பார்த்திருக்கோம். அதனால துயரங்கள் நம்மை சூழ்கிற போது துவண்டு விடாமல் நிச்சயம் இதற்கு பின்பு மகிழ்ச்சி பிறக்கும் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால மலை போல துயரங்கள் வந்தாலும் கடுகை போல அந்த துயரங்கள் சிறுத்து போய் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதனால தான் நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும்.
அந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். இதுதான் வாழ்க்கை. இதை புரியறதுக்கு நமக்கு உடனே சில சம்பவங்கள் நடக்கல அப்படின்னாலும் காலப்போக்கில் விரைவாகவே நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, இந்த கஷ்டத்தால் இந்த நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறத காலப்போக்கில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்தாலும் எதிர்காலத்தில் நல்லது நடந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே அழகாக தெரியும், நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாமே அற்புதமாக தெரியும். வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை எதிர்கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி நகர ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி இது போன்ற கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். நல்லது நடந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குதோ அதுபோல கெட்டதையும் சமமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இது போன்ற கெட்ட நிகழ்வுகளை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வீர்கள். இந்த மனநிலை, இந்த உண்மை, இந்த சூட்சமங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக உங்களை வச்சிருக்கோம், எப்பொழுதுமே வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு உறங்கிக் கொண்டு இருந்தாலும் சோர்ந்து கொண்டு இருந்தாலும் சிம்ம அவதாரம் எடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த உலக சூட்சமங்களை புரிந்து கொண்டு, ஜோதிட ரகசியங்களை புரிந்து கொண்டு உடனே எழுந்து விடுங்கள், வெற்றி அடையுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.